சுகம் இது அணைக்கிற கரம் இது மனதுக்கு துடிக்குது கொண்டாடும் எண்ணங்களே சூடான எண்ணம் நெஞ்சில் தணிகிறது சேர்ந்தாடும் போது சுவை நூறானது அடிபட்ட சுகம் இது அணைக்கிற கரம் இது மனதுக்குள் துடிக்குது கொண்டாடும் எண்ணங்களே அடிபட்ட சுகம் இது அணைக்கிற கரம் இது மனதுக்குள் துடிக்குது கொண்டாடும் எண்ணங்களே காதல் கொண்டாடும் மனம் தேனானது கல்யாண கோலம் தினம் கொண்டாடு பெருமதிப்பிற்குரிய பிரம்மா அவர்களுக்கு கௌசல்யா எழுதுகிறேன். எதிர்க்கவே இருக்கிறப்ப எதுக்கு இப்படி ஒரு கடிதம்னு நீங்க நினைக்கலாம். இது கடிதம் இல்லை, என் கவன குறைவுக்கு நான் போடுற கருணை மனம். இந்த வீட்டுக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கிற எண்ணத்துலதான் என் இறந்த கால வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு சொன்னேன். அது உங்க இதயத்துல இப்படி ஒரு சலனத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்ல மன்னிச்சிருங்க. உஷா உங்களை விரும்பலன்னு நான் சொன்னப்போ என் மனசு ஊனப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க உணர்ச்சிகளை எல்லாம் மறைச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சபாஷையும் இப்ப நினைச்சு பாக்குறேன். ஆசை அடக்கிறது தப்புன்னு சொன்ன பிரம்மாவா நீங்க? இல்ல, ஆசை அடக்குன்னு சொன்ன புத்தரா இப்ப எனக்கு தெரியுறீங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் முதலியே மன்னிப்பு கேட்டுட்டேன். அது நீங்க இன்னும் மறக்கல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க சாப்பிட்டு போலாம். என்ன சார் லெட்டர் கையோட கொண்டாடுறீங்க? பாராட்டு கிடைக்குமா? இல்ல, ஒரு குடும்ப தலைவியோட போராட்ட கருத்து. போராட்ட கிடைக்குமா? சாப்பிட்டு என்னுடைய உணர்ச்சி புண்படக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க என் பொண்ணோட எதிர்காலமும் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல கிடைக்கிற பெருமை
அவ பிறந்த வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. உஷாவை நாளைக்கு பெண் பார்க்க வராங்க. சபாஷ். ரொம்ப பாராட்டுறாங்களோ? படிங்க படிங்க. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுக்கு அப்பா வீட்டோட இல்லைங்கிறத விட யாரோ இருக்காங்கிறது பெரிய தப்பா தெரியும். என் வாழ்க்கைய பாதிச்ச சந்தேகம் என் மகளோட வாழ்க்கையும் பாதிச்சிருமோன்னு பயப்படுறேன். விருந்துக்கு வந்த உங்களை இருந்துட்டு போங்கன்னு என்னால சொல்ல முடியல. ஊருக்கே எழுதுறவர் நீங்க. என் உணர்வுகள் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இப்படிக்கு உங்கள் பாணியில் சமுதாயத்துக்கு பயந்து வாழும் கௌசல்யா. என்ன சார் இன்னுமா முடியல? முடிச்சிட்டேன். ஏன் சார் படிச்ச கடிதத்துக்கு என்ன பதில் எழுத போறீங்க? வாழ்த்துக்கள். வணக்கம். பொண்ணு என் தம்பிக்கு பழகிதான் பிடிச்சு போச்சு. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பலத்தை மாத்திக்குவோம். சரி, உங்க பெண் உஷாவ என் தம்பி மதுவுக்கு பெண் கேட்க, என் மக உஷாவ உங்க தம்பி மதுவு கொடுக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என்ன தைரியம்? எப்படி பெட்ரூம்குள்ள வரலாம்? பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பாதி கல்யாணம் நடந்து போச்சு. பாதி கல்யாணத்துக்கே இவ்வளவு பவரா? அப்ப முழு கல்யாணம் நடந்த இந்த லைட் எல்லாம் அணைச்சிடும். நினைச்சிட்டு உடனே லைட்டா அனுப்பு. ஐயா ஆசைய பாரு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொன்னா கேட்டியா? சொல்லுங்க. ஒரு கெட்ட வார்த்தை ஜோக் சொல்றேன், கேக்குறியா? ஐயா அசிங்கம். முதல்ல இங்க இருந்து போங்க போங்க. போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கணவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணத்தை நான் நம்புறேன். ஆனா என் கணவரும் என் தம்பியும் அதை நம்பணும் இல்லையா? உண்மைதான். நீங்களும் நானும் ஒன்னா சேர்றதுக்கு காரணமே அந்த பிரம்மா தான். இந்த விசேஷத்துக்கு அவர் இல்லாம இருக்கிறது எனக்கும் வருத்தமா இருக்கு. எனக்கும் தான். அவர் இங்கிருந்து போனதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவர் போக விட்டுருக்க மாட்டேன். என் கழுத்தை பிடிச்சி தள்ளி அவரை நான் அவர் காலை பிடிச்சாவது கெஞ்சி கூட்டிட்டு வந்துடுறேன். என் கழுத்துல தாலி இருக்கிறதுக்கு தான் கணவன் தேவைன்னு நினைச்சேன். இப்ப என் மக கழுத்துல தாலி இருக்கிறதுக்கும் அவர் தேவையா இருக்குது. நான் அவர் எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறேன். எங்க ஒருவேளை அவர் வரலன்னா நிச்சயதார்த்தத்தோட நின்னு போயிடும். ஆமாங்க, எங்களுக்கு காசு பணம் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம். அதுல ஏதாவது சின்ன குறை ஏற்பட்டாலும் எங்களால தாங்கிக்க முடியாது. என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. நான் கலங்கப்படாம கண்ணியம் குறையாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. நடத்த கட்டவளோட வாழ நான் தயாரா இல்லை. நீ எங்கேயாவது ஓடி போயிடு. உஷாவோட அம்மா வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். ஆபீஸ்ல இருக்கிறத வேலை பார்த்துட்டேன். உட்காரு கௌசல்யா. நான் உனக்கு செஞ்சது பெரிய பாவம். நீ களங்கமில்லாதவள். அந்த உண்மை எனக்கு காலம் கடந்துதான் தெரிஞ்சது. உண்மை அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? கௌசல்யா, நான் பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என் வேதனை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மன்னிச்சிருங்க, நான் உங்க குறைய கேட்க வரல. என் குழந்தைக்கு வாழ்வு கேட்க வந்திருக்கேன். நீங்க வந்தாதான் உஷாவுக்கு கல்யாணமே நடக்கும். வரீங்களா? என்ன கௌசல்யா இப்படி கேட்கிறேன்? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு புடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க முடியாதுன்னு சொல்வீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம், அவசியம் வந்துருங்க.